2024ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸ் நகரில் தொடங்கி நடைபெற்றுட்டு இருக்கு. இந்தியா இதுவரைக்கும் 3 வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இன்றைக்கு தினம் 8 இந்த 8th டே வந்து இந்தியாவுக்கு பெரிய சந்தோஷம் கொடுத்த நாள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று 7ஆம் தேதி 7வது நாள் பெரிய லெவலில் நம்ம வந்து பதக்கங்களை வெல்லலைனாலும் பல போட்டிகளில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறியிருந்தோம். இறுதி போட்டிக்கு போயிருந்தோம். செமிஃபைனல், குவார்டர் ஃபைனல்னு பல கட்டங்களுக்கு நம்ம நகர்ந்திருந்தோம். ஸோ அந்த வகையில் 7வது நாள் ஒரு மாதிரியான நல்ல நாளாக அமைஞ்சிருந்துச்சு. பட் 8வது நாளில் 2 முக்கியமான போட்டிகளில் இந்திய அணி தோல்வியை தழுவியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனு பக்கர் நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய 3 வெண்கலப் பதக்கங்களில் 2 வெண்கலப் பதக்கங்களை அவங்க தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் சோலோ பிரிவுலையும் வாங்கியிருந்தாங்க. கலப்பு இரட்டையர் பிரிவுலையுமே 2லையுமே வெண்கலப் பதக்கம் வாங்கியிருந்தாங்க. அவங்க நேற்று 7வது நாள் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. அது நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். அதுக்கான இறுதிப் போட்டி இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அவங்க தகுதி சுற்றுலேயே வந்துட்டு 2வது இடம் பிடிச்சி இந்த இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கும். மித்த ஆப்போனண்ட்டை விட அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்துருந்தோம். அதனால அவங்க 3வது பதக்கத்தை வென்று ஒரு வரலாற்று சாதனை படைப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கம் வென்ற ஒரே இந்தியர் அப்படின்ற சாதனையை அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு 3வது பதக்கம் வென்று இன்னொரு சாதனையை படைப்பாங்க அப்படின்னு பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து ஒரு தோல்வியிலேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லணும். 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. 4வது இடத்துக்கு வந்து ஜஸ்ட் மிஸ்ல அந்த வெண்கல பதக்கத்தை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். தொடக்கம் முதலே அப் டவுன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. முதல் 5 ரவுண்ட் முடிகிறப்போ அவங்க வந்துட்டு 7வது இடத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்து 2வது இடத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 4வது இடம் 6வது இடம் மாறி மாறி வந்துட்டு இருந்த சூழல்ல கடைசியில் வந்து 4வது இடத்துல அவங்க முடிச்சிருந்தாங்க. அதனால அந்த வெண்கல பதக்கத்தை கொஞ்சம் மிஸ் பண்ணதுனால அந்த 3வது முறையாக பதக்கம் வெல்லக்கூடிய அந்த வாய்ப்பை அவங்க இழந்துட்டாங்க. ஸோ மனு பக்கர் காலையில் தோற்றது அப்படின்றது ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் மூமெண்ட்டாக ஒலிம்பிக் ஃபேன்ஸுக்கு இருந்துச்சு. சரி, அப்படியே பார்த்தோம் அப்படின்னா வில்வித்தை போட்டி, மகளிருக்கான தனிநபர் வில்வித்தை போட்டியில் தீபிகா குமாரி தகுதி சுற்றில் சிறப்பாக செயல்பட்டாங்க. அவங்க வந்து ஜெர்மனிக்கு அகேன்ஸ்டான அந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு அவங்க வந்து காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. சரி, இன்னைக்கு காலையில் மனுபக்கர் விட்டதை தீபிகா குமாரி பிடிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழலில் அந்த தகுதி சுற்று முடிஞ்ச உடனே காலிறுதி போட்டி கொஞ்ச நேரத்திலே நடைபெற்றுச்சு. அந்த போட்டியில் தென்கொரிய வீராங்கனையை எதிர்த்து அவங்க விளாண்டாங்க. பட் அதுலேயுமே இந்தியாவுக்கு ஒரு தோல்வி தான் அப்படின்னு சொல்லணும். அவங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணியும் தென்கொரிய வீராங்கனையை வெற்றியை பீட் பண்ண முடியல அப்படின்றதான் நமக்கு செய்தியாக வந்து முடிஞ்சது. ஸோ அதனால தீபிகா குமாரியும் இந்த போட்டியிலேருந்து தோல்வி அடைஞ்சாங்க. 2 வீராங்கனைகளுமே இன்னைக்கு பதக்கம் வெல்ற வாய்ப்பை இழந்துட்டாங்க. 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் மனு பக்கரும் மகளிருக்கான வில்வித்தை போட்டியில் தீபிகா குமாரியும் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னும் இந்தியா வந்து ஹாக்கியில் வந்து காலிறுதி போட்டிக்கு போயிருக்காங்க. லக்ஷ்யா சென் பேட்மிண்டனில் வந்துட்டு அரையிறுதி போட்டிக்கு போயிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியாவுக்கு இன்னும் காத்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைய 8வது தினம் அப்படின்றது கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கும் நாளாகவே அமைஞ்சிருச்சு.